Next example, one number is 12 times another. If their difference is 143, find the numbers. இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 12 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பரை நம்ம வந்து 12x எடுத்துக்கலாம். சோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பெரிய நம்பர்னா 12xல இருந்து எதை மைனஸ் பண்ணலாம், இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணலாம். 12x minus x is equal to 143. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 12 மடங்கு அதிகம் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இன்னொரு நம்பரை 12 பங்கு அதிகம்னாக்க 12 times எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்க 143. சோ டிஃபரன்ஸ் அப்படின்னா பெரிய நம்பர் 12x, இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணணும். இப்போ 12x minus x is equal to 143. அப்ப 12 minus xன்றது 11x வந்துரும். 11x 143. அப்ப xக்கு 143 by 11. அப்ப இந்த ஆன்சர் வந்து 13 ஆன்சர் வந்துரும். அப்ப ஒரு நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 13ன்னு. அப்ப இன்னொரு நம்பர் நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், 12 பங்கு அதிகம், 12 மடங்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப 12 into xனாக்க 12 into xக்கு இங்க 13 போட்டீங்க அப்படின்னாக்க 12 into 13 156ன்னு சொல்லிடலாம். அப்ப ஒரு நம்பர் 13, இன்னொரு நம்பர் 156.